Hello friends, welcome to Ark Diaries. Chennai Redhills இருக்கக்கூடிய சாம் மோட்டார் கேரேஜ் தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம கார்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா கார் சர்வீஸ் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும் அண்ட் இன்ஜின் ஒர்க். அதே மாதிரி ஃப்ளட் காரும் இங்கே இருக்குது. நீங்கள் கார் சேலுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா டீலர்ஷிப் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் ப்ரைஸில் வந்து கார்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாமே வந்து காரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரவிந்த் ப்ரோ, ஸோ சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்து ரொம்ப நன்றி. ஸோ உங்களை பற்றியும் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கேரேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லிவிடுங்க. நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 years இங்கே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, கம்ப்ளீட்டாக காருக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா, சர்வீஸ் முதற்கொண்டு டீட்டெயிலிங்கு, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஒர்க்கு, மேனுவல் ஒர்க்கிங்கு, இன்ஜின் ரீபோரு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. நீங்கள் எதுக்குமே வெளியே போகல. ஒன்லி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்ஸ், அந்த சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட் இது மட்டும் தான் நாங்கள் பண்ண மாட்டோம். மற்றபடி காருக்கான எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் கார்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ இவங்க கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கெட்ஸ்லேருந்து ஜாக்வார் கார் வரையும் எல்லா கார்ஸுமே இருக்குது. ஸோ இவங்க ஷாப்பை ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன கார்ஸ் இருக்குது, என்னென்ன ஒர்க்குக்கு வந்திருக்குன்னு. அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த கார் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃப்ளட் கார் வந்து நிறைய பேர் எடுத்து பண்ணுறது இல்லை. ஸோ ஃப்ளட் கார்னு இப்போ நம்ம எடுக்கும்போது எஸ்டிமேஷன் வந்து எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம சொல்லவே முடியாதுல. சொல்லுங்கள். இதிலே வந்து ஃப்ளட்டில் வந்து 3 லேயர்ஸ் வந்து பிரிப்பாங்க ப்ரோ. A லெவல், B லெவல், C லெவல் பிரிப்பாங்க. சரிங்களா, A லெவலுக்கான ஒரு சில வேலை இருக்குது, B லெவலுக்கான ஒரு சில ஸ்பேர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. சின்றது ஆல்மோஸ்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி சம்பர்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிட் செட் ஆஃப் 3 எலக்ட்ரிக் கிட் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோம். ஓகே, மேனுவல் கியர் பாக்ஸ்னா எதுவுமே நம்ம கியர் பாக்ஸ் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கியர் பாக்ஸ் ஆயில மாற்றிட்டு கியர் சர்வீஸ் பண்ணிட்டு போடலாம். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னா மேபி அதில் மெக்கட்ரானிக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த வண்டிக்கு மெக்கட்ரானிக்ஸ் வராது. சரிங்களா, ஸோ நம்ம மேனுவல்லே பார்க்கும்போது என்னன்னா செட் ஆஃப் 3 ECM, BCM, இமோபிளைசர்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக எல்லா ஸ்பேருமே ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி கொட்டேஷன் ஓகேனா கஸ்டமர் நியூ போடலாம், அப்படி இல்லைனா டீலர் ஒர்க்காக இருந்தால் செகண்ட் ஹேண்ட்ஸ் போடலாம். சரி, போட்டு நாங்கள் வந்து ஒரிஜினல் டூல் போட்டு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிடுவோம். ப்ரோக்ராம் பண்ணி வெஹிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் நம்ம மேக்ஸிமம் அந்த ஒர்க்கில் ஒரு 5 to 6 days நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். பட் எங்ககிட்ட மானிட்டரிங்கில் ஒரு 1 week இருக்கும். வெஹிக்கிள் மானிட்டர் பண்ணி எல்லாம் அடுத்த இஷ்யூஸ், ஏன்னா ஃப்ளட் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அடுத்த இஷ்யூஸ் வரும். பேரிங் நாய்ஸஸ்ஸு, இல்லை ABS சென்சார்ஸு, நிறைய ரிலேட்டடான சென்சார்ஸ்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 15 days to 20 days நாங்கள் டெலிவரியே கொடுத்துருவோம். ஒரு கம்ப்ளீட் ஃப்ளட்டர் வெஹிக்கிள். இல்லை உங்களுக்கு நார்மலாக ஒரு BCM கம்ப்ளைண்ட் இருக்குது, இல்லை ஒரு ECM மட்டும் தான் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை மட்டுமே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிப்போம். எது போயிருக்கோ அதை மட்டுமே பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக எனக்கு இஷ்யூவே வரக்கூடாது நீங்களும் கம்ப்ளீட்டாகவும் சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்க ப்ரோ. நீங்கள் ஏன்னா இது பார்த்தா ஃபுல்லாகவே காலி தான் வந்திருக்கு. நீங்கள் ஒரு 10 days பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புது கண்டிஷனில் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு பார்ப்போம். நீயா சொல்லிடுங்க கிராண்ட் ஐட்டம். இதுவும் அதே மாதிரி ஃப்ளட் வெஹிக்கிள் தான். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஆட்டோ கியர் பாக்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாதிரி ஃப்ளட் வெஹிக்கிள்லாம் கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குமா? இல்லை அதாவது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் விற்பாங்களா, இல்லை ரெடி பண்ண முன்னாடியே கிடைக்குமா? ரெடி பண்ண முன்னாடியும் கிடைக்கும். ஒரு சில பேர் என்னன்னா ரெடி பண்ணும்போது சப்போஸ் நம்மகிட்ட அதிகமாகிடுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு ரெடி பண்ணியே கொடுத்துருங்க, இதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம எடுத்த வண்டி தான். அது 2018 செகண்ட் ஓனர் வண்டி, இது 2021 செகண்ட் ஓனர் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. இது சேல் இருக்குமா? இல்லை ரெண்டுமே சேல் தான். ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ண பிறகு ரெண்டுமே சேல் தான். ஓகே, இப்போ எடுத்துருக்கோம். ஸோ அடுத்த ட்ரபிள் ஷூட்ஸ் அது வந்து அந்த அதான் சொன்னீங்கல்ல ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐட்டன் பற்றி இது A லெவல், ஃப்ளோர் லெவல் தான் ஃப்ளட். இதில் ஓகே வெஹிக்கிள் எடுத்தோம், ஜஸ்ட் ஒன்றும் பண்ணலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் என்ன ஸ்பேரும் மாற்றலை. கொஞ்சம் வந்து கீர் பாக்ஸ் இஷ்யூ காட்டுது, டிரைவிங் லோடு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்குது. ஸோ ஆயில் ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா வந்து அடுத்த மோட்டார்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே செட் ஆகலாம், வேறு கீர் பாக்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, இப்போ என்னன்னா இந்த மாதிரி கார்ஸ் தான் தேடிட்டு இருக்காங்க செகண்ட்ஸில். ஏன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு கார் பார்க்கும் புதுசு மாதிரி இருக்குது. டாப் மாடல் எல்லாம் இருக்குது. டாப் மாடல் எவ்வளோ பட்ஜெட் இதுக்கு கோட் பண்ணுவீங்க ரெடி ஆனதுக்கப்புறம்? ஏன்னா இப்போ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என் சர்க்கிளே நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2023 மாடல் இது. சரிங்களா, அப்போ என்ன போன வருஷம் இல்லை? ஆமாம், ஓகே, போன வருஷம் வண்டி தான் இது. இது நீங்கள் வந்து வெளில மார்க்கெட்டை செக் பண்ணிங்களா, ஆல்மோஸ்ட் நியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 lakhs மினிமம் விற்பாங்க. ஆமாம், நம்ம எல்லாமே ரெடி பண்ணால் ஒரு 575 அந்த மாதிரி கோட் பண்ணுவோம். ஓகே எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு 75,000 to 1 lakh கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் காரில் நம்ம நம்பி எடுக்கலாம், எந்த இஷ்யூஸுமே வராது. நான் வாரண்டியோடவே வண்டி கொடுக்கலாம். சரிங்க. எல்லா வெஹிக்கிளும் வாரண்டியோட கொடுக்கணும். ஒரு சில வெஹிக்கிள் நமக்கே தெரியும் இதில் இஷ்யூவே இல்லை அப்படின்னு சொல்கிற வெஹிக்கிள் எல்லாமே நம்ம வித் வாரண்டியோடவே கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி கஸ்டமருக்கும் வித் வாரண்டியோடவே நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம். சரிங்க ஜி, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. அப்படியே வந்தாலுமே என்ன பார்ட்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம வாரண்டி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க ப்ரோ. ஸோ கிராண்ட் ஐட்டன் நியாஸு. ஸோ இந்த மாதிரி கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் சேல்ஸ்க்கு வரும்போது என்ன ப்ரைஸ் பெஸ்ட்டாக பண்ண முடியும் நம்ம அரவிந்த் ப்ரோ கிட்ட வந்து நம்மளே வந்து பேசி இன்னும் கூட கம்மியாக வந்து நம்ம கேட்டு வந்து இது மட்டுமே இல்லை, இன்னும் அப்கமிங்கில் வந்து கியா செல்டாஸ் வருது, அப்புறமா வந்து சோனட் வருது, அப்புறம் கிரெட்டா ஒன்று வந்துட்டுருக்கு, ஒரு EV வெஹிக்கிள் நெக்ஸான் ஒன்று வந்துட்டுருக்கு. லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா ஒரு 20 வெஹிக்கிள் இருந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, முடிஞ்சிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக கேரேஜ் முடிஞ்சு போயிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் நிறைய அப்டேட் வரும். ஓகே, ஃப்ளட் வெஹிக்கில் நிறைய வரும். கார் கம்மி பட்ஜெட் நிறைய கார் நம்ம நிறைய கார் இருக்குது. ஓகே,
ஸோ சொல்லுங்க ப்ரோ ஜாக்வார். ஏன்னா நான் உங்கள் கடைக்கு வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கார்த்தி மெட்ராஸ் பைக்கர் அவரோட வீடியோஸ்லாம் பண்ணுவோம் பைக்கு. ஸோ அப்போ நிறைய லக்ஸரி கார்லாம் நிற்கும். ஸோ காரை பற்றி சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாக்வாரே நான் நிறைய கார் பார்த்துட்டேன். இந்த கார் எதுக்கு வந்துச்சு அது சொல்லிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரீபோர்க்காக நம்மகிட்ட வந்திருந்தது. ஓகே. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி அமிச்சிட்டோம். திருப்பி இப்போ வந்து கியர் பாக்ஸில் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ அது பார்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்த ஒன்றா பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம ரீபோர் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 to 7 lakhs வெளியே கோட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணாலுமே போதும். இது ஒரு நம்ம மேக்ஸிமம் 2 to 2.5 lakhsலையும் ஃபினிஷ் பண்ணலாம். பட் டிபெண்ட் அப்பான் த ஸ்பேர் என்ன போயிருக்கோ அது வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணி வேலையை முடிக்கலாம். சரி. பட் கம்ப்ளீட் போர் ஃபீஸ்னா வேறு வழியே எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாலுமே நமக்கு 6 lakhsனால ஒரு 3.5 lakhsல வண்டி வேலையை முடிச்சிடலாம். சரி சரி கம்ப்ளீட்டாக. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் வந்து இந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் வருது இல்லை ப்ரோ. ஸோ டோட்டல் லாஸ் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ பெரிய மேஜர் அடி பட்டாலும் சரி நம்மக்கிட்ட வந்து எல்லா வேலையும் இருக்குது, ஈஸியாக பண்ணிவிடுவோம். சரிங்க சார். டைம் டிலேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எவ்வளோ மேஜர் ஆக்சிடென்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்று ஃப்ரண்ட் ஆஃபை கட் பண்ணி ஏற்றுறதும் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை ஃபுல் பாடி ஷெல்லை ரீப்ளேஸ் பண்ணாலும் இருக்குது. இல்லை என்ன பார்ட்ஸ் போயிருக்கோ, போனட் போயிருந்து, பம்பர் போயிருக்கு, ஒரு ஆஃப் மட்டும் அடிபட்டிருந்தாலும் சரி அது வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க. ஸோ வந்து நீங்கள் ஷோரூமில் பண்ணால் என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் 100% வரும் இங்கே. ஓகே. ஆனால் அந்த காஸ்ட்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண பாதிக்கு பாதி தான் இருக்கும் நம்மகிட்ட. அங்கே நீங்கள் 1 lakh பில் ஆகுதுன்னா நம்மகிட்ட 40 to 50,000 தான் மேக்ஸ் டு மேக்ஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா அதான் ஃபுல்லாக டீலர் ஒர்க் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. கஸ்டமர் ஒர்க்குக்கே நாங்கள் வந்து இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் டீலர்ஸ் தான் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஃபுல்லாக டீலர் வெஹிக்கிள்ஸ் தான். சரிங்க. உங்களுக்கு ரீசனபிள் காஸ்ட்டில் வந்து பெரிய ஒர்க் பண்ணணும்னா நம்மகிட்ட தாராளமாக வாங்க பண்ணி கொடுத்துலாம். சரிங்க ப்ரோ. அடுத்தது ஒரு பென்ஸ் ஒன்று நிற்குது. ஜாக்வார் பார்த்தாச்சு. ஸோ இந்த பென்ஸை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இதில். ஓகே. சரிங்களா. ஆட்டோ கியர் விழலை, எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக ரேட் பைட்டட் கம்ப்ளீட்டாக வைக்கல. ஸோ இதை வந்து எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு சாம் மாடல் பேக்கில் ஒரு மாடல்னால் ஃபியூஸ் பாக்ஸ் மாதிரி வரும். அந்த மாடல் போயிடுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது பண்ணால் தான் வந்து இக்னிஷன் ஆன் ஆகும். பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் பண்ணி இப்போ எல்லாம் வந்து ஷிஃப்டிங் எல்லாமே பக்கா. வண்டி எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பாலிஷ் ஒர்க்லாம் பண்ணி டீடைலிங் பண்ணி கஸ்டமர் டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். ஓகே. எல்லாருக்கும் கம்ப்ளீட். இப்போ இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் வந்து செகண்ட்ஸில் வாங்குறோம்ல. ஏன்னா இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இஷ்யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா இப்போ செகண்ட்ஸில் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த இந்த இப்போ ரேட் பைட்லாம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ செலவாகும் ஒரு அதுதான் தெரிஞ்சுக்க. என்னன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ்லாம் எல்லா வெஹிக்கிளும் ஃப்ரண்ட்டில் வரும். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் 90% வெஹிக்கிள் வந்து பேக்கில் தான் வரும். சரிங்களா. அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் என்னன்னா மாடியூல்ஸ்லாம் எல்லாமே ஃப்ளோர் லெவலில் தான் இருக்கும். ஒன்றும் நீங்கள் ஃப்ளட் ஆனாலும் சரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். இதுக்கு ஃப்ளோர்லேயே எல்லா ஒயரிங் மஞ்சஸும் சரி மாடல்ஸும் சரி உள்ளதாக இருக்கும். 1-2 மாடல் கிடையாது, மொத்தம் 49 மாடல் வரும். ஓகே. சரிங்களா. ஒன்றான மாடல் போயிருக்கும் கடிச்சிருக்கும். இந்த ரிலேட்டடாக இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் சாம் கடிச்சது அதுக்கு ஃப்ரண்ட் மாடல்ஸ் எல்லாமே மாத்திர மாதிரி ஆகிடும். பாடியில் எந்த ஒரு ஒயரிங் டச் ஆனாலுமே சரி ஷார்ட் அவுட் ஆகி அந்த சென்சார்ஸ் மட்டும் தான் போகும். இப்போ பெரிய வண்டி இல்லாமல் சின்ன வண்டி பார்த்தீங்களா பாடியில் ஷார்ட் ஆச்சுன்னா அது ரிலேட்டடாக எல்லாம் ஓடி போயிடும். ஆமாம். அதுக்கு மினிமமாக என்ன ஸ்டேஜ் 1ல் இருக்கோ அது மட்டும் போகும். அது வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒயரிங் கரெக்டாக ஒயரிங் டயக்ராம் இருக்கும் நம்மகிட்ட. ஒரு வேரியண்ட்டுக்கு இப்போ சி கிளாஸ் எடுத்தோம்னா அதுக்கான ஒயரிங் பஞ்ச் டயக்ராம் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதை பார்த்துட்டு கோட் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஆன்லைன் கோடிங் தான் ப்ரோ. எதுவும் நார்மலாக பொருளை மாற்றிட்டு அப்படியே ரன்லாம் பண்ண முடியாது. எல்லாமே கோடிங் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும். அதோட OEM டூலில் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கான டூல்ஸ்லாம் இருக்குது, ரிலேட்டட் டூல்ஸ். அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஃபால்ட் அரெஸ்ட் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் ஷோரூமில் போய் இந்த ஒர்க் நான் ஒர்க் பண்ணி இதுக்கு பில் என்ன ஒரு 40,000 வந்திருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஷோரூமில் இந்த ஒர்க் பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்ச ரூபா பில் வரும். அதான். ஏன்னா அவங்க வந்து அந்த பார்ட் மட்டும் இல்லை கம்ப்ளீட் பார்ட் ரிப்ளேஸ் பண்ணுறவங்க. அவங்கள பற்றி என்னன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நமக்கு என்னன்னா அவ்வளோ பில் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் என்ன போயிருக்கோ அதை மட்டும் பார்த்துப்போம். அவ்வளோதான். சரிங்க சரிங்க. ஏன்னா லக்ஸரி கார் செகண்ட்ஸாக கிடைக்குதுன்னு. ஆமாம். ஸ்டேரிங் இஷ்யூ இதுன்னு கண்டிப்பாக இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபால்ட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே வரும். இப்போ ABS கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்னா ஸ்டேரிங் ஒர்க் ஆகாது. ஓகே. அது மாதிரி ரிலேட்டட் ஃபால்ட்ஸ்லாம் வரும். அது இப்போ உங்களுக்கு ABS கம்ப்ளைண்ட் இருந்தால் கியர் பாக்ஸ் ஒர்க் ஆகாது. மால் ஃபங்க்ஷன் லைட் காமிச்சிக்கிட்டே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், லேக் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான ஒர்க்ஸ். ஓகே. ஸோ ஒன்று கம்ப்ளைண்ட்னாலும் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம அடுத்த ஒர்க்கும் சேர்த்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்க. ஸோ நம்ம வந்து அதையுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே பண்ணிடலாம். என்ன போயிருக்கோ அதை மட்டும் மாற்றிட்டு கோட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இதோ ஒரு கார் வந்து ஏரில் வச்சுருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இது ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்திருக்க கார். இது ஜஸ்ட் ஃபார் ஆயில் சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இப்போ கியா இது டீசல் வெஹிக்கிள் வித்து அதான். இப்போ ஆயில் சர்வீஸ்னால் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், டீசல் ஃபில்டர் மாற்றணும். உங்களுக்கு வந்து ஒரு சில இன்டர்வல் டீசல் ஃபில்டர் மாற்ற தேவையில்ல. ஒரு 2 சர்வீஸ் ஒரு தடவை இல்லை 3 சர்வீஸ் ஒரு டீசல் ஃபில்டர் மாற்றினாலுமே போதும். பட் OEM ஃபில்டர்ஸாக இருக்கணும். ஓகே. ஆஃப்டர் மார்க்கெட் ஃபில்டர்ஸ் இல்லை, OEM ஃபில்டர்ஸாக மாற்றினீங்கன்னா நீங்கள் வந்து 2 சர்வீஸ் ஒரு டீசல் ஃபில்டர் மாற்றினாலே போதும். இப்போ நம்மளுக்கு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைனா காலைல கொடுத்தா ஈவினிங் கொடுத்துருவீங்களா? அந்த மாதிரி ஆயில் சர்வீஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் கொடுத்துருவோம். ஓகே. ஓகே. பெரிய டைமிங்லாம் 1 டேலாம் ரொம்ப அதிகம். நீங்கள் பெரிய ஒர்க்குக்கே நீங்கள் வந்து ஜென்ரல் செக்அப், பிரேக், ரோட்டஸ், ஷாக்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கே கேட்டிங்கனாலே 1 டேல கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. அது பிரச்சனை இல்லை. முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிலே இருக்காது. ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் வெஹிக்கிள் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக இருக்கும் வெஹிக்கிள். வெளியே ரோட்லேயுமே ஒரு 4-5 வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்கு. சரிங்க. இந்த வீடியோக்காக நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்க ப்ரோ. இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னா ஷோரூமில் 9,000 ரூபா பில் வரும். நம்மகிட்ட அதே OEM ஃபில்டர்ஸ் செமி சிந்தட்டிக் இல்லை ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் எல்லாம் போட்டு பண்ணாலே 6,000 பில் வரும். சேம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான்.
வித் ஜிஎஸ்டி நம்மளும் பண்ணலாம், இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாமே இருக்குது. ஓகே ப்ரோ, இந்த கார் பார்க்கும்போதே ஃபுல் பெயிண்டிங் ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. ஆமாம் ப்ரோ. என்ன கண்டிஷனில் வந்துச்சு? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோர் ஃபுல்லாக ரஸ்டடு. ஓகே, டோர் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு கழட்டி வச்சுருப்போம் எல்லாமே ஒரு கார்னரில். ஃபுல்லாக இது என்னன்னா இந்த லேக் சைடு அந்த புலிக்காட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. அங்கே ஓடின வண்டி ஃபுல்லாக ரஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அது வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்டான வண்டி. இங்கே ஃபுல்லாக அடி வாங்கியிருக்குல்ல? ஆமாம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடி வாங்கின வண்டி தான் கம்ப்ளீட்டாக. இங்கே ஃபுல்லாக இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டென்ட்ஸு ஃபுல்லாக டென்ட்டு, அதோட பாடிஸ் தான் இதெல்லாம் ஃபுல்லாக கழட்டி வச்சிருக்கோம். எல்லாத்துலேயும் வேலை இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பட்ஜெட் ப்ரோ ஆகும், எவ்வளோ நாள் ஆகும்? இதுக்கு நாங்கள் பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும் நம்ம கோட் பண்ண ஒர்க்கு வந்து 35,000. பிகாஸ் இந்த கலர், ஓகே, இந்த எல்லோ கலர் வந்து ரேட் ரொம்ப காஸ்ட்லி. மாருதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வந்து ரொம்ப டிமாண்டான கலர். இதே நீங்கள் வேறு வெஹிக்கிள் வேறு கலர்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 25,000 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து எல்லோ கலர். நெக்ஸ்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட். ஸோ பேர்ல் ஒயிட்னும் போது வந்து ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளோ ஒரு நாள் ப்ரோ எடுத்துப்போம் ஃபுல் பெயிண்டிங்? இதில் டிங்கரிங் தான் வேலை அதிகம், பெயிண்டிங்கோட டிங்கரிங். எங்களுக்கு வந்து ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ணோன்னா ஜஸ்ட் வந்து 7 days அதிகம், மேக்ஸ் டு மேக்ஸ் 7 daysல கொடுத்துடலாம். டிங்கரிங் இருந்தால் டிங்கரிங் டிபெண்ட் அப்பான் எவ்வளோ பெரிய வேலையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 15 days. இந்த ஒர்க்கு வந்து நாங்கள் கேட்டிருக்க வந்து கஸ்டமர்கிட்ட 12 days கேட்டிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி 3 days தான் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே இல்லை மண்டே டெலிவரிக்கே போய்டும் வண்டி. சரிங்க ஜி. ஸோ அடுத்தது போயிடலாம் ப்ரோ. ஸ்கோடா இருக்குது. இது வந்து ஏசி கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்க வண்டி. ஓகே ப்ரோ. ஸ்கோடாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி கம்ப்ளைண்ட்னா டேரெக்டாக வந்து கம்ப்ரஸர் தான் போச்சு, இதுதான் போச்சு, கேஸு கம்மி அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் கம்ப்ளைண்ட்ஸும் வரும். ஃப்ரண்ட்டில் ஆம்பியன் சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஏசி ஒர்க் ஆகுது, டெம்பரேச்சர் சுவிட்ச் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஏசி ஒர்க் ஆகுது, உள்ள ப்ளோயர் மோட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஏசி ஒர்க் ஆகுது. இதில் வந்து சின்ன கம்ப்ளைண்ட் தான், வெளியெல்லாம் போயிட்டு வந்துருச்சு. இப்போ ஏசியே ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்துச்சு. இல்லை ஒரே ஒரு டெம்பரேச்சர் சுவிட்ச் தான் கம்ப்ளைண்ட். அவுட்புட் வந்து 12 volt வரணும், அது கம்மியாக வந்தது. வேறு சுவிட்சை போட்டு ஒயரிங் கரெக்ஷன் பண்ணோன்னா ஏசி ஒர்க் ஆகுது. எவ்வளோ ப்ரோ ஆச்சு? ஜஸ்ட் 2,000 rupees தான் ஆச்சு. சரிங்க. அடுத்தது i20 ப்ரோ. இதுவும் இன்ஜின் ஒர்க்காக தான் வந்தது. ஓகே. இது வந்து இன்ஜின் வந்து ஆயில் மெயின்டைன் பண்ணாமல் இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்ஜின் கம்மி, அது இன்ஜின் ஆயில் கம்மியாகி கஸ்டமர் பார்க்கல, உள்ள நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அவர் வரலன்ட்டார். ஸோ அப்படியே ஓட்டியிருக்காரு போல். ஓட்டினதுனால என்ன ஆச்சுன்னா சோக் ஆகிடுச்சு ஃபுல்லாக, இன்ஜின் ஃபுல்லாக போர் ஃபுல்லாக சோக் ஆகி இன்ஜின் மூவ் ஆகலை. ஸோ அது கம்ப்ளீட் ரீபோர், கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் போர் பண்ணி கஸ்டமர் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு டெலிவரிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2-3 கோடிங் ஒர்க்லாம் இருக்குது, இன்ஜெக்டர் கோடிங் அதெல்லாம் இருக்குது. ஃபைனல் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜெக்டர் கோடிங் எல்லா கோடிங்கும் செக் பண்ணிட்டு தான் கொடுப்போம். ஆங்கிள் சென்சார்லாம் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க. பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோன்னா நாங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ரப்பிங் பாலிஷ் போட்டு டெலிவரி கொடுத்துருவோம். இந்த ஒர்க் இன்ஜின் போர் பண்ணோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ஆகும். இது டீசல் இன்ஜின், பெட்ரோல் கிடையாது. பெட்ரோல்லாம் உங்களுக்கு ஒரு 50 மேக்ஸ் டு மேக்ஸ் வித் எங்களோட லேபரோட சொல்கிறேன். சரிங்க. 70,000 பண்ணிடலாம். சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்த ஒரு பென்ஸ் இருக்குது. இது இ கிளாஸ் பென்ஸு, டிஎல் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா கஸ்டமர் வந்து அப்ராட் போயிட்டார், ஒரு 2.5 years வெஹிக்கிள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. ஸ்கிராப் போட்டுடலாம் அப்படின்னாங்க. சரி, நான் வெஹிக்கிள் வந்து பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 2-3 இடம் போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டாங்க. கோட்டு செட் ஆகலை போல். சரி, நான் ஸ்கிராப்புக்கு எடுத்துக்கிறேன்ற மாதிரி பேசிவிட்டு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க என்ன ஸ்கிராப்புக்கே பேசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஒரு 3-4 days தான் ஒர்க்கு. ஒரு 40,000 செலவு பண்ணோம், ரெடி பண்ணியாச்சு. முடியாதுன்னு நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி டிரைவு எல்லாம் உழுது, இன்ஜின்லாம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இது சேலுக்கு வரப்போதா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக சேலுக்கு தான் வரும். ஓகே, கண்டிப்பாக. பட்ஜெட் இப்போ சொல்ல முடியுமா? இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் அந்த ஏசி ஒர்க் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே. சின்ன எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஆடாக இருக்குது, சின்ன ஒர்க்லாம் இருக்குது. அது பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக சேலுக்கு தான் வரும். சரிங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோன்னா அதுவும் முடிச்சிடுவோம், கொடுத்தலாம். அதான் சேல் வரும்போது சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கம்மியாக தான் ப்ரோ வரும். நம்ம ஸ்கிராப்புக்கு தான் எடுத்துருக்கோம். ஓகே. சரிங்களா. ஸோ அதனால் கம்மியாக தான் வரும். பெரிய மார்ஜின்லாம் தேவையில்ல, லிமிடெட் மார்ஜின்லேயே கொடுத்துருவோம். சரிங்க ஜி. அடுத்தது ப்ரீஸா இருக்குது, i20 திரும்ப இருக்குது. ப்ரீஸா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டென்ட்டு, சின்ன டென்ட்டு, இன்சூரன்ஸ் கிளைமுக்காக வந்திருக்கு. இப்போ தான் வந்திருக்கு இதுவும். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி இல்லாமல் இது 1 or 2 daysல வந்த வண்டி. இது இன்றைக்கி வந்த வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேனல் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி தருவோம். இந்த ஒரு பேனல் நம்ம பெயிண்ட் பண்ணால் 2,500 பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இது ரீப்ளேஸ் பண்ணி இதே ரெடி பண்ணிடலாமா? இதையும் ரெடி பண்ணலாம். கஸ்டமர் ஏன்னா இன்சூரன்ஸ் போது நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இல்லை எனக்கு வேண்டாங்க, இன்சூரன்ஸ் போல இப்படியே பண்ணி கொடுங்கன்னாங்கன்னா நம்ம வந்து இதே ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் 1,500 rupees ஆகும். சரி. 1,500 + 2,500 வந்து பெயிண்டிங்க்கு, ரெண்டும் சேர்த்து 4,000 முடிச்சு கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. பெயிண்ட் உங்களுக்கு வந்து இந்த மிஸ் மேட்ச்சு அதெல்லாம் 1% கூட இருக்காது. வெளில எடுத்த சொல்லலாம் இப்போ தான் பெயிண்ட் பண்ணோம் டார்க்காக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை.
பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் டோர் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு ஆட்டோ வந்து இடிச்சு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, தரமாக இருந்தது. ஸோ அடுத்தது i20 ப்ரோ. இதுவும் அதே தான் ப்ரோ. இன்ஜெக்டர் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 ஒன்றா இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் வந்துடும். ஓகே. டெல்ஃபி பாஷ் 2 டைப் இன்ஜெக்டர் இருக்குது இதில் ரெகுலராக வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டெல்ஃபியில் வருது. சரி, ஒரு 80,000 ஒன்றா இந்த கம்ப்ளைண்ட் வருது. இதில் 2 இன்ஜெக்டர் ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபுல்லாக ஒயிட் ஸ்மோக் வண்டி ஃபுல்லாகவே. ஓகே ஓகே. 2 இன்ஜெக்டர் மட்டும் செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டிருக்கோம். புதுசு போட்டால் பட்ஜெட் அதிகம், 16 ரூபா ஒரு இன்ஜெக்டர். செகண்ட் ஹேண்டில் 5,000 ருபீஸ். ஓகே. ஸோ கஸ்டமரோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ரெண்டுமே சேர்த்து நாங்கள் 10,000 முடிச்சிட்டோம். சரி, எங்கள் லேபர் ஒரு 2,500. இன்ஜெக்டர் கோடிங் வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அந்த 2,500 நாங்கள் வந்து இன்ஜெக்டர் கோடிங்குமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 12,000 ருபீஸில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இல்லை நம்ம ஒரு இன்ஜெக்டர் வாங்கினாலே அது வந்து 16,000 ரூபாய் வரும் வித்தவுட் டேக்ஸ். 2 இன்ஜெக்டர் 32,000 ரூபா ப்ளஸ் எங்கள் லேபர்லாம் சேர்க்கும் போது எங்கேயோ போய் நிற்கும். ஸோ இதில் என்ன போயிருந்தா இன்ஜெக்டர் 2 பேருக்கு இன்ஜெக்டர் ஒர்க்கு நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட்லேயும் பண்ணலாம், புதுசும் பண்ணலாம். கஸ்டமரோட அமௌண்ட்டுக்கு டேலி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுவோம். அதுதான் ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரோம் காரு, நம்ம பட்ஜெட் அந்த டைம் நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. அதுதான் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஓஎம் தான் வேணும்னா ஓஎம் போட்டு பண்ணலாம், இல்லை செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்லேருந்து போட்டு பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ணுவோம். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. அடுத்தது ஓம்னி கெட்ஸு ப்ரோ. அங்கே 2 லக்ஸரி கார் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அதுவும் அதே தான் ப்ரோ. பென்ஸ் S-Class 350 இருக்கிறதுலே பென்ஸில் காஸ்ட்லியான வண்டி அதுதான். ஓகே. சரிங்களா. ஓல்டு மாடல் 2008 மாடல் இது. ஓகே. ஏர்மேட்டிக் டைப், அப்பவே ஏர்மேட்டிக் வந்த டைப் தான் அது. நம்ம ஒரு 1 மந்த் எடுக்கலனா கூட ஃபுல்லாக தரையில் போய் உக்காந்துரும் வண்டி. சரிங்களா. இதுவும் இன்ஜின் கம்ப்ளைண்ட்டாக தான் வந்தது. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இன்ஜின் போகிற வண்டிலாம் கிடையாது. கஸ்டமரோட மானிட்டரிங் சரியில்லாமல், இல்லை அவங்க ஓட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு யாராவது ஓட்டியிருப்பாங்க. ஓட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை கூலண்ட் லெவல் மெயின்டைன் ஆகிருக்காது. இதனால் வர கம்ப்ளைண்ட்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆனது. பிரித்து பார்த்தா கேம் ஷாஃப்ட் இது வீடெக் டைப்பு, இப்படி வர டைப் 6 சிலிண்டர் டீசல் வண்டி. ரொம்ப வந்து பவரான இன்ஜின், சூப்பரான இன்ஜினு. மைலேஜ்லாம் பார்த்தா ஒரு 6 to 7 வரும், அவ்வளோதான் வரும். ஓகே. ஆனால் அதோட பவருக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் வெஹிக்கிள்லாம். அப்போயே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே க்ரூஸ் கண்ட்ரோல், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. எல்லா கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. ஏன்னா இப்போ இது ரேரான இன்ஜினில் ப்ரோ, ரொம்ப ரேரான இன்ஜின். எப்படி ரெஸ்டோர் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் ப்ரோ. இது நமக்கு வந்து என்ன எல்லாமே இப்போ பென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே ரிலேட்டடான பொருள் தான் இருக்கும். ஓக்ஸோகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா எல்லாத்துக்குமே ஒரே ரிலேட்டடான பொருள் தான். இதுக்கு 100% பொருள் நம்மகிட்ட கிடைக்கும். ஓகே. எந்த பிஸ்டன் போனாலும் சரி. ஒன்று என்ன பண்ணுவோம்னா நியூ வாங்கும், நியூ கோட் செட் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா ஆர்டர் பண்ணோன்னா ஆஃப்டர் மார்க்கெட் கிடச்சிரும். எல்லாம் பிஸ்டன் தனியாக, ரிங்ஸ் தனியாக, கேம் தனியாக, ஷாஃப்ட் தனியாக, தனித்தனியாக வாங்கி நம்ம போர் பண்ணி அசம்பிள் பண்ண பிறகு நம்ம வந்து ரீஃபிட்டிங் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகே. இப்போ இதோட கோட் நான் கஸ்டமர் கொடுத்துருக்கேன் வந்து 280 கொடுத்துருக்கேன். ஓகே. கஸ்டமர் வந்து இந்த வீக்குள்ளே பேமெண்ட் அட்வான்ஸ் போட்டார்னா ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த வீக்கில் எங்களுக்கு எதாவது ஒர்க் பண்ணி முடிக்கிறது ஒரு 1 வீக் வேலை முடிச்சிடும். இங்கே மேக்ஸ் டு மேக்ஸ் பண்ண பெரிய வேலை தான் ப்ரோ வரும். இந்த ஜென்ரல் சர்வீஸு, ஷாக்ஸ் இதெல்லாம் வரவே வராது. இன்ஜினு, கியர் பாக்ஸு, பெரிய அடிப்பட்டது இப்படி தான் வரும். ஃபுல்லாகவே அடிப்பட்ட வண்டிக்கு தான் இருக்கும். பாடி ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபுல்லாக அடிப்பட்டது, பேக் ஃபுல்லாக அடிப்பட்டது இப்படி தான் இருக்கும். நம்மக்கிட்ட வரது எல்லாமே எந்த ஒரு பில்லுமே ஒரு 20,000 30,000 வரவே வராது. எல்லாம் பெரிய வேலையாக தான் வரும் நம்மக்கிட்ட. இல்லை அதான் நீங்கள் ரொம்ப பெரிய பட்ஜெட்டை அப்படியே பாதியாக கம்மி பண்ணுறீங்களா, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரெஃபரன்ஸில் வர வண்டிங்க ஃபுல்லாகவே. எதுவுமே நம்ம வந்து பேனரிங் பண்ணி இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பண்ணுறது. ஓகே. ஓகே. இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து சைலன்சர் வந்து கட் ஆயிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க சொன்னார். ரீப்ளேஸ் பண்ணால் 6,000 சொன்னது பில்லு. ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்மளே வெல் பண்ணியே போட்டுடலாம் சார் அப்படின்னா. ஏன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எஃப்சிக்கு வந்துச்சு டேட். ஸோ எஃப்சி பண்ணும்போது நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே, நம்ம வந்து வெறும் வெல் பண்ணி போடலாம். ஜஸ்ட் ஒரு 500 வேலை முடிஞ்சிச்சு. ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ. ரீப்ளேஸ் பண்ணால் 6,000 வரும் வித்தவுட் லேபர். அது நம்ம ஒரு 500 பண்ணியாச்சு சார். ஓகே ப்ரோ. நீங்கள் 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலே தெரியுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஷாப் எங்கே இருக்குது, உங்கள் ஃபோன் நம்பரு, அட்ரஸ் அதை பற்றிலாம் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக. நம்ம ஷாப் வந்து ரெட்ஹில்ஸில் வந்து காந்தி நகரில் இருக்குங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9566427275. சரிங்களா. ஓகே. எதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேலவன் ஸ்டோர்ஸ் இருக்கும், மெட் ப்ளஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளோட கேரேஜ். நீங்கள் கூகுளில் போட்டாலுமே வரும், சாம்ஸ் மோட்டார்ஸ் சொல்லி போட்டிங்கனாலே வரும். டிஸ்கிரிப்ஷனில் மேப் லொக்கேஷன், உங்கள் அட்ரஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும், ஃபோன் நம்பரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் ப்ரோ. எதுவும் சொல்லாமல் இல்லை. ஷாப்போட டைமிங் மட்டும் சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம ஷாப் நான் ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, வீடியோ பார்ப்பாங்க, எந்த டைம் பார்க்குறாங்களோ உடனே ஃபோன் எடுத்து பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மார்னிங் எங்களுக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிப்போம். மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு நீங்கள் 10 o'clock பண்ணாலும் எடுப்போம். ஆனால் மார்னிங் மட்டும் 10 o'clock மேலே கால் பண்ணுங்க. ஓகே. சண்டே இருக்குமா நம்ம ஷாப்? சண்டே லீவ். ஓகே. ஏன்னா டைமிங் 10 o'clock மேலே கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் கால் பண்ணிடுறாங்க, நைட்டு தூங்க விட மாட்டுறாங்க, எர்லி மார்னிங் கால் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஷாப்போட டைமிங் அப்போ கால் பண்ணுங்கள். ஸோ நான் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொக்கேஷன் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய கார்ஸ் வந்து சேலுக்கு வரப்போகுது, நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கார்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா இவங்க கலெக்ஷன் கார்ஸ் எல்லாமே மாறிட்டே தான் இருக்க போது. நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம். சேலுக்கு வந்தாலும் நம்ம பேஜை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.